சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். 26(1) கீழ் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டமானது வருகிற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். இது 9:30 மணின்னு சொல்லி போன தடவை பில் கொண்டு வந்து பாஸ் பண்ணியாச்சு. அது நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? அலுவல் ஆய்வுக்குழு பிஏசி கூடி முடிவெடுக்கும். சரிதானே? 100 நாட்கள் ஒரு ஆண்டுல சட்டப்பேரவை கூடுவோம். இந்த ஆண்டுகள் எத்தனை முறை வந்திருக்கும்? ஆண்டே முடிய போகுது. கணக்கு உங்ககிட்ட இருக்குல்ல? அது நம்ம அலுவல் ஆய்வுக்குழு கூடி பேசி முடிவெடுக்கிற நாள் தான் நடத்த முடியுமே தவிர என் விருப்பத்துக்கு நான் 100 நாள் வைக்க போறேன்னு நான் சொல்ல முடியாது. அலுவல் ஆய்வுக்குழு தான் கூடி முடிவெடுத்து இந்த சபையை எவ்வளவு நாள் நடத்தணும்னு சொல்லுவோம். அலுவல் ஆய்வுக்குழுல எல்லா கட்சி உறுப்பினர்களும் இருக்காங்க. நன்றி. அவை அதெல்லாம் நடைமுறையில் இருக்கு, சிலது ஆய்வுல இருக்கு. அதெல்லாம் அந்தந்த பணிகள் நடந்துகிட்டே இருக்கும். நடவடிக்கைகள் தேவையான இடங்கள்ல தேவையான நடவடிக்கை எடுக்கும். நேரடி இது இப்பவுமே நீங்க எல்லாம் லைவ் தானே போட்டிருக்கீங்க. சட்டமன்றமா நீங்க எல்லாமே லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு. சட்டமன்றம் படிப்படியாட்டு முழுமையாட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையா லைவ் பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. நிச்சயமாட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் இப்போது இருக்கின்ற முதல்வர் வந்த பின்புதான் நேரடி ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வெளிநாடுகள்லாம் பயணம் போயிருந்தீங்க. சட்டப்பேரவை அங்க பெருமையா பேசுறாங்களா? எப்படி வெளிநாடு வந்து உலக அளவில் நடைபெறுகின்ற அது ஒரு பார்லிமெண்ட், காமன்வெல்த் பார்லிமெண்ட் அசோசியேஷனுடைய கூட்டம். அதுகளில் இந்த ஆண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நமக்கும் பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு உலக அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் தான் இருந்துகிட்டு. சட்டப்பேரவையாக இருந்தாலும் காகிதம் இல்லாத சட்டப்பேரவை எல்லாமே புதிய தொழில்நுட்பங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக பள்ளி கல்லூரிகளிலும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு சேர்த்து நம்முடைய வருங்கால மாணவ செல்வங்கள் அந்த புதிய தொழில்நுட்பங்களை படித்து பலன் பெறுவதற்கு வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. நன்றி. நன்றி. போ என்ன தம்பி இன்னொருக்கா சொல்லணுமா? தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தமிழக சட்டமன்ற பேரவை விதி 26(1) கீழ் வருகிற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளேன். சரி. டிசம்பர் 9ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடுகிறது என்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு சபாநாயகர்
அப்பாவு. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிதிநிலை மானிய கோரிக்கைகளுக்காக ஜூன் 20 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கைகள் மீது பல்வேறு கட்சிகளின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் விவாதம் நடைபெற்று முடிந்து துறை சார்ந்த அமைச்சர்களும் பதிலளித்து உரையாற்றினர். இதையடுத்து பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பேரவை விதிகளின்படி பேரவையின் ஒரு கூட்டம் முடிந்தால் அடுத்து 6 மாதங்களுக்குள் அடுத்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில் டிசம்பர் 9ஆம் தேதி சட்டப்பேரவை கூட இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். டிசம்பர் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு பேரவை கூடுகிறது என்றும் எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கிறது என்பது அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பிறகாக கூடி முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்வது குறித்து படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அபிநயா, தமிழரசி, இப்ப இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய நோக்கம், அது கூடுவதற்கான அதன் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.